Cheers! Cheers! Cauvery Business பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எதுக்காக சேஸ் சொன்னதுன்னு தெரியுமா? பட்ஜெட்டுக்காகவா? அந்த 12 லட்சம் அந்த இஷ்யூ தான். இல்லை, அதுக்காக இல்லை. ஸ்ப்ரிட்டை பற்றி பேச போகிறோம். ஸ்ப்ரிட்டை பற்றி பேச போகிறோம். ஸோ ஒரு ஸ்ப்ரிட்டோடு வந்திருக்காரு இன்றைக்கி. ஸ்ப்ரிட்டை பற்றி பேசணும் அப்படின்ட்டு. ஸோ 2 கம்பெனி டீல் பிளான். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா Radico Khaitan, இன்னொன்று Allied Blenders and Distillers அப்படிங்கிற கம்பெனி. அதுக்கு தான் குரு ஜாயின் பண்ணுறார். லெட்ஸ் வெல்கம். ரைட். அந்த டிஸ்க்ளைமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த 2 கம்பெனியும் டீல் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த ப்ராடக்டை நம்ம என்டார்ஸும் பண்ணல, சப்போர்ட்டும் பண்ணல. ஓகே. இந்த கம்பெனியை வந்து அதோட ரிசல்ட்ஸை அனலைஸ் பண்ணுறோம். இது வந்து பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஓகே. ஸோ எஜுகேஷன் பர்பஸுங்கிறதுனால பாட்டில் வாங்கிட்டு ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் குடிக்கலாம். கொஸ்டினோட ஆரம்பிக்கிறேன் நான். அதாவது லிக்கர்னா என்ன, வாட் இஸ் தட், அதில் என்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்கர் அப்படின்னா எதெல்லாம் ஆல்கஹால் கான்டென்ட் இருக்கோ அதை வந்து லிக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ப்ராட் கேட்டகரிலாம். ப்ராட் கேட்டகரி. ஸோ மேஜராக 3 கேட்டகரி இருக்குது. ஸ்பிரிட் இருக்குது, ஒயின் இருக்குது, பியர் இருக்குது. ரைட். 3 தான் பேசிக்லி இருக்குது. இந்தியாவில் வந்து இந்த ஸ்பிரிட்டே 2 விதமாக சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியும்? ஐஏஎஃப்எல் சொல்லுவாங்க, ஐஎம்எஃப்எல் சொல்லுவாங்க. ரைட். தெர் இஸ் இந்தியன் மேடு இந்தியன் லிக்கர் அண்ட் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்தியன் மேட் இந்தியன் லிக்கர் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த டாஸ்மாக் அந்த மாதிரி அவுட்லெட்டில் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும். ஆல்மோஸ்ட் அட் த லோவஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கறது தான். அண்ட் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் தான் இந்த வெரைட்டிஸ்லாம் டாஸ்மாக் எலைட்டில் கிடைக்கும். அதானே? சரி. அது விஸ்கி, பிராண்டி, ரம், வோட்கா, அதெல்லாம் அந்த கேட்டகரியில் வந்துடுது. அதெல்லாம் ஓகே. இதன் மூலமாக என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு, அதை சொல்லுங்க. இது என்னன்னா, மக்கள் அனைவருக்குமே இதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வேர்ல்ட்லே ஹையஸ்ட் கன்சம்ஷன் ஆஃப் ஸ்பிரிட் எங்கே இருக்குன்னு பார்த்தா இந்தியாவில் தான் இருக்கு. ஓகே. 89% ஆஃப் த பீப்புள் குடிக்கிறவங்க எல்லாம் ஸ்பிரிட்டை தான் குடிக்கிறாங்க. ஓகே. பிராண்டி, விஸ்கி, வோட்கா, ரம் இது தான் குடிக்கிறாங்க. அதான் குடிக்கிறாங்க. நாட்டு இந்த ஒயினோ பியரோ இது பண்ணுறதில்ல. சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெறும் பியர் மட்டும் தான் குடிப்பாங்க. சில ஒயின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இதாக இருக்கும், ஐட்டமாக இருக்கும். ஸோ இந்தியாவுக்கு வந்து அது தனியாக அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நம்மளோட பர் கேபிட்டா கன்சம்ஷன் வந்து லோவஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்தியாவுடைய பர் கேபிட்டா கன்சம்ஷன் பார்த்தோம்னா 3.3 இருக்கும்னு ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க 2027. ஹையஸ்ட்டாக இருக்குது ஃப்ரான்ஸ் தான், 11 இருக்குது. 12 இருந்து 11க்கு குறையும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரான்ஸில். இந்தியாவில் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ரைட். ஸோ வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். 2 கம்பெனி டீல் பண்ண போகிறோம். ஒன்று வந்து Radico Khaitan. இவங்க வந்து இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் த ஸ்பிரிட் மேனுஃபேக்சரர். ஓகே. அண்ட் ஸோ ஃபார் தி அலைடு பார்த்தீங்கன்னா அவங்க தான் 3rd லார்ஜஸ்ட்டு அந்த ஸ்பிரிட் கேட்டகரியில் அவங்க தான் மேனுஃபேக்சரர். இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக தான் லிஸ்ட் ஆனாங்க. இப்போ இந்த வருஷத்தில் 24ல் தான் இவங்க வந்து இந்த கம்பெனி காட் லிஸ்டட், அலைட் பிளெண்டர்ஸ் அண்ட் ப்ரீவரிஸ் அப்படின்ட்டு. ஓகே. இப்போ வந்து Radico Khaitan எடுத்துட்டிங்கன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் பெட்டராக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஆந்திர பிரதேஷில் இந்த ஏர்லியர் கவர்மெண்ட்டு ஃபாலோ பண்ண பாலிசியை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ த ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டு. இப்போ வந்து நியூ பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ப்ரைவேட் ஹேண்ட்ஸில் இருக்கும். அங்கே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ரூல்ஸ் முன்னாடி. இப்போ ப்ரெசன்ட் கவர்மெண்ட் வந்ததுலேருந்து, தெர் இஸ் நியூ கவர்மெண்ட் வந்ததுலேருந்து அவங்க அந்த பாலிசியை கேன்சல் பண்ணிவிட்டு தென் வந்து இப்போ வந்து ப்ரைவேட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இப்போ வந்து மெயினாக இருக்குது. அங்கே வந்து இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிடுது. அதனால் ஃப்யூச்சரில் வந்து இந்த கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிரேட்டர் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஓகே. இந்த கேட்டகரின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு அது எல்லாத்தையும் லீட் பண்ணி தலைமை தாங்கிறது யாருன்னு பார்த்தா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான். யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் தான். அவங்க தான் ஹோல்டிங் 25% ஆஃப் த மார்க்கெட் ஷேர். இப்போ பார்த்தீங்கன்னா அதர் பிளேயர்ஸ் இந்த ஃபீல்டு பார்த்தோம்னா ஒன்று Radico Khaitan, அனதர் வந்து அலைடு ப்ரீவரிஸ், பிளண்டர்ஸ் அண்ட் ப்ரீவரிஸ், அப்புறம் லாஸ்ட் வந்து திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ். அவங்க வந்து இந்த ஸ்பிரிட் கேட்டகரியில் இவங்க தான் 4 பிக்கஸ்ட் பிளேயர் இன் இந்தியா. அண்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பியர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ப்ரீவரிஸ் தான் லீடர். ஓகே. முன்னாடி வந்து இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அண்ட் யுனைடெட் ப்ரீவரிஸ் ரெண்டும் அண்டர் த ஒன் மேனேஜ்மெண்ட்டில் தான் இருந்தது. தெர் இஸ் விஜய் மேலாயா தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தார். பட் ஆஃப்டர் அவரோட டிஃபால்ட் அண்ட் பேங்க் ப்ராப்ளம்னால இப்போ வந்து அந்த 2 டிவைட் ஆகிடுச்சு கம்பெனி. ஒன்று வந்து யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த டியாஜோ கையிலேயே இருக்குது.
அண்டு இந்த யுனைடெட் ப்ரீவரிஸ் வந்து இப்போ வந்து ஹெனிகன் அப்படிங்கிற அந்த கம்பெனி ஹேண்டுக்கு போயிடுது. இப்போ டியாஜியோ இந்தியா பற்றி பேசும்பொழுது அந்த கம்பெனியுடைய சிஓ ஹீனா நாகராஜன் சொன்னது ஞாபகத்து வருது. லாஸ்ட் இயரில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சூப்பராக கொடுத்தாங்க. அதாவது இந்தியன்ஸ் வந்து நிறைய குடிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படலை, நல்லா குடிக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த கோட்டை கேட்கறதுக்கு. ஓகே, இப்போ ரேடிகோ கைத்தானுடைய ரிசல்ட் பார்க்கலாம். Q3 ரெவன்யூ 1294 கோடியாக இருக்குது. சீக்வென்ஷலாக 16% க்ரோ ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் 11% க்ரோத் இருக்குது. அண்ட் எபிட்டா 183 கோடி, அதுவும் இயர் ஆன் இயர் 29% க்ரோ ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 14.2 வச்சிருக்காங்க. ப்ராஃபிட் 95 crore, ப்ராஃபிட் மார்ஜின் 7.4 இருக்குது. இப்போ இதில் என்ன எனக்கு ஒரு கேள்வினா, இந்த எபிட்டா மார்ஜின் 14.2ன்னு ஏசார் இருக்குது, அதை விட அதிகமாக வர முடியாது அதில். அதாவது இது வந்து ஹைலி ரெகுலேட்டட் கம்பெனிஸ், இதில் கேட்டகரியில் இருக்கவங்க அத்தனை பேரும் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சப்ஜெக்ட் ஆல்சோ. ஓகே, அதனால் அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் இந்தியாவில் ஒரு மாதிரி பாலிசி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா தான் ஏதாவது ஒரு கம்பெனியை தூக்கி விட முடியும், இல்லாட்டா ஒன்றுமே இல்லாமல் ஆக்கவும் முடியும். அதனால் அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்டு ஏன்னோ நம்ம வந்து நிறைய இதை வந்து இதை வெளிப்படையாகவும் பேசவும் முடியாது இந்த மாதிரி கம்பெனிஸில். ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் இந்த லெவலுக்கு இருக்கிறதே அதிசயம்தான் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அதனால் ரெகுலேட்டட் என்டிட்டி இருக்கிறனால பெரிய லெவலில் இவங்க ப்ராஃபிட்லாம் ஏர்ன் பண்ணிட முடியாது. சடனாக ஒரு சேஞ்சஸ் வரலாம், அந்த என்டையர் இண்டஸ்ட்ரியும் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். பட் அதே சமயத்தில் பார்த்தீங்களா, நம்மளுடைய பர் கேபிட்டா கன்சம்ஷன் வந்து ஈச் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன்னா நியூ பீப்புள் வந்து ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த இதுக்கு கன்சம்ஷனுக்காக, குடிக்கிறதுக்கு. அதில் வந்து எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த அந்த இது இல்லை இப்போ. அதாவது குடிக்கிறான் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னால் கூட அது வந்து ஒரு நெகட்டிவாக பார்த்த டைம்லாம் போச்சு. இப்போ வந்து சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனாக எடுத்து எல்லா இடத்துலையும். அண்டு அது மொரோவர் இந்த இது வந்து கிவ்ஸ் அ வெரி குட் இன்கம் ஃபார் த கவர்மெண்ட். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் நியர்லி 40-50% வந்து லிக்கர்லேருந்து நிறைய ஸ்டேட்டுக்கு இது மாதிரி வர்றதுனாலையும் இதை வந்து எப்படியெல்லாம் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. சம்டைம் ஈவன் சாட்சையில் கொடுக்கறது கூட இதை வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கூட யூஸ் டு கம் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து. அதனால் வந்து ஹைலி ரெகுலேட்டடாக இருக்கிறனாலையும் ஸ்டேட் கவர்மெண்ட் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸில் இருக்கிறனாலையும் இதோட ப்ராஃபிட் லெவல் வந்து ரொம்ப ஹை லெவலில் ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும் நம்ம. ஓகே, பட் இதில் இன்னொரு ரிஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டேட்டில் இருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போய் சேல் பண்ண முடியுமானா அதுவும் நிறைய அவ்வளோ கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்டர்ஸ்டேட் சேல்ஸுங்கிறத ஆல்மோஸ்ட் ரூல்ட் அவுட். அன்லெஸ் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த இதை வந்து ஐட்டமை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே டிஸ்டிலரி வச்சிருக்கிறது யாருன்னா அந்தந்த ரூலிங் பார்ட்டி இல்லைனா ஆப்போனன்ட் பார்ட்டியாக தான் இருக்கிறாங்க. ஆமாம், அதனால அவங்களுடைய இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. ரைட்டு. அப்புறம் இதில் வந்து தெர் ஆர் அதர் வந்து மிக்ஸ் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம பியோர் பிளேயர்ஸை தான் பார்க்குறோம். நம்ம அலைட் பிளெண்டர்ஸ் அண்ட் ராடிகோ கைத்தான் அப்படின்னா அவங்க இந்த பிஸ்னஸை தவிர வேறு எந்த பிஸ்னஸும் பண்ணுறதில்ல. தெர் ஆர் அதர் மிக்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அவங்களுக்கு ஒன் ஆஃப் த பிஸ்னஸாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறது அந்த குளோபல் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் திரிவேணி இன்ஜினியரிங் கூட இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சுகர் கேன், அந்த சுகர் இண்டஸ்ட்ரி இருக்கிறனால அதுலேருந்து தானே மெயினாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆல்கஹால்லாம். அதனால் அவங்களும் இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. அப்புறம் இதை தவிர வந்து அசோசியேட் பாட்லர்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. அப்புறம் பிகாட்லி அப்படிங்கிற கம்பெனி கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தர் பிஸ்னஸஸ் ஆர் டிவிஷனாக இருக்குது அவங்களோட இந்த லிக்கர் பிஸ்னஸும் அப்படின்னு சொல்லணும். அலைட் பிளெண்டர்ஸ் அண்ட் பிரீவரிஸ் உடைய ரிசல்ட் பார்க்கலாம். டோட்டல் இன்கம் இந்த குவார்ட்டரில் 2346 கோடி. எக்ஸைஸ் டியூட்டி மட்டுமே 1368 கோடி கட்டியிருக்காங்க. ரைட். எபிட்டா 120 கோடி. ஸோ ப்ராஃபிட் 57 கோடி. 2346 கோடி இன்கம் எங்கே இருக்குது, 57 கோடி ப்ராஃபிட் எங்கே இருக்குது. எபிட்டா மார்ஜின் 12.3% கொடுத்துருக்காங்க. எக்ஸைஸ் டியூட்டி மட்டும் பாருங்க. ஆமாம், 1368 கோடி எக்ஸைஸ் டியூட்டி மட்டுமே. ஆல்மோஸ்ட் மோர் தென் 50% வந்து எக்ஸைஸ் டியூட்டியாக போயிடுது. ஆமாம். ஸோ அலைட் பிளெண்டர்ஸ் அண்ட் டிஸ்டிலரிஸ் வந்து இப்போ 400 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
437 வரைக்கும் போயிட்டு இறங்கி மறுபடியும் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் ரேடிகோ கைத்தான் 2580 வரைக்கும் போனது, 590 வரைக்கும் போனது, இறங்கி இப்போ கொஞ்சம் பிக்கப் ஆயிருக்கு, 2070 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதோட வீடியோ என்ன பண்ணிக்கிறோம், இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுனது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்கு மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்து நல்லபடியாக மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்கள் நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ.